ஹலோ மக்களே, நம்ம என்ன வீட்டில் இதை பற்றி பார்க்க பண்ணோம். நம்ம பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸோட சிறிய அப்டேட் ஒன்று லீக் ஆகிருக்குது. அண்ட் கன்ஃபார்ம் அப்டேட்டாக லீக் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பிரியங்கா அண்ட் மணிமேகலை அவங்கள பற்றி ரூமர்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம 3 வீடியோ போட்டிருந்தோம். அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அங்கே நடந்தது என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபுல் டீட்டெயில் நம்ம எல்லாருமே ஒரு கலெக்ட் பண்ணி நான் போட்டிருந்தேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன தான் புரியுங்கிறது உங்களுக்கே கிளாரிஃபை ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நியூஸாக ஐயோ இப்படியா ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே டீட்டெயில் தெரிஞ்சிருது. ஆனால் அந்த வீடியோலாம் நான் போட்ட 3 வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புரியும். அண்ட் 3 ப்ரூஃப் அந்த எல்லாம் ஒரு செலிபிரிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன். செக் பண்ணி மறக்காமல் பார்த்துங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு என்னென்னா BB8 சீசன் 8 வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம விஜய் சேதுபதி தான். அண்ட் அவங்க வந்துட்டு இப்போ என்னடா அப்படின்னா நம்ம ரீசெண்ட் வீடியோ விட்டுருக்காங்க. அந்த ரீசெண்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பிக் பாஸ் தொடங்க போகிறோம். பிக் பாஸ் தொகுப்பாளர் நம்ம புது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்னடா மக்கள் செல்வன் அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு சூப்பரான ஒரு டைலாக், ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற ஒரு டைலாக் கொண்டு வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிபியோட ஒரு பெஸ்ட்டு இதுனா என்னென்னா, நம்ம எப்படா ஓப்பன் ஆக போகுது, எப்போ தாண்டா இது வரப்போகுது, நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேனே. ஏன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. என் ஃப்ரெண்டுலேருந்தே எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எப்போ தாண்டா ஓப்பன் ஆக போகுது, ஏதாவது சொல்கிறா, இதுவும் ஒரு அப்டேட் எது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்லாம் கேட்டாங்க. நீ வந்துட்டு நம்பி என் வீடியோவில் பார்த்துக்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். அதனால் என் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக போய் டேக் பண்ணி விட்ருங்க. அண்ட் என்னென்னா, நம்ம வந்துட்டு இப்போ வீடியோவில் வந்துட்டு அந்த எப்போ தாண்டா நம்ம ஹோஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்போ தாண்டா நம்ம பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக் பாஸில் வந்துட்டு இன்னும் யார் புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக யார் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பழைய கன்ஃபார்மாக வந்த நியூஸ் எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் யார் தான் உள்ளே இருக்காங்க கன்ஃபார்மாக, அந்த ரூமர்ஸை யார் இருக்காங்க, ரீஎன்ட்ரி யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் இப்போ வந்துட்டு யார் உள்ளே வர போகிறாங்க கன்ஃபார்மாக யார் 2 பேர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, யாரா அந்த 2 பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அண்ட் கார்த்திக் குமார் அவர் வந்துட்டு நம்ம இதில் சீசன் 8 வந்துட்டு அவர் வந்துட்டு வர போகிறாரு. அவர் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்துட்டு அவர் பொறுத்த வரைக்கும் கார்த்திக் குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஸ்டைலிஷு அண்டு ஜிம் மேனு அண்டு மிஸ்டர் இந்தியா 2018 மிஸ்டர் இந்தியாவில் வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், மாடலாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், அண்டு இப்போ வந்துட்டு மாஸ்டராக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் மிஸ்டர் இந்தியா அந்த இதெல்லாம் அடிச்சிருக்காப்புல. இதை நீங்கள் சூப்பராக அவரெலாம் வந்தால் ஒரு பாடி பில்டரு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அண்ட் போன நம்ம விஜய் வந்துட்டு போன சீசனில் விஜய் வந்துட்டு நான் பாடி பில்டருப்பா, நான் இதுப்பா ஜிம்முப்பான்னாங்க. ஒன்றுத்தையும் நான் வெளில வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாராக வர போகிறாங்க அப்படின்னா நம்ம ஆனந்தி ஐயப்பன் அவங்க வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக. இவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக இப்போதைக்கு வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் லைக்லாம் நான் முன்னாடியே போட்டிருந்தேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அதையும் உள்ளுக்குள்ளே வச்சு துணிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப ஒரு டீட்டெயில் கலெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அண்ட் கன்ஃபார்ம் லைக்கில் வந்துட்டு நம்ம ஆனந்தி ஐயப்பன் அண்டு கார்த்திக் குமார், தசகுப்தா, டாக்டர் அருணோ, ஃபரீனா அசாடு, அன்சிதா, தீபக்கு, அருண் பிரசாத், பவித்ரா ஜனனி, இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் லீக்கில் கன்ஃபார்மாக இருக்காங்க. பிக் பாஸ்குள்ளே வர போகிறாங்க. இவங்க எல்லாருமே மினிமம் சீரியல் ஆக்டரு அண்ட் அதர் அந்த ஒரு காம்படிஷனில் இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன தாண்டா உனக்கு எப்போ தாண்டா ஓப்பன் ஆக போகுது, நீ எல்லாமே டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க, எப்போ தான் இந்த BB8 ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே எல்லாம் ஒரு இதுவுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு டீட்டெயிலில் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம பிக் பாஸ் வந்துட்டு அக்டோபர் 6 கிராண்ட் லான்ச் நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக லீக் தெரிஞ்சு போச்சு. கிராண்ட் லான்ச் வந்து 6 நடக்க போகுது அடுத்த மாதம். இன்னும் ஒரு 10 டேஸ் மட்டும்தான் இருக்குது நடுவில். அந்த ஒரு வீக் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலுமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வீடாக இருக்கட்டும், நம்ம கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நம்ம அந்த இது எல்லாமே அதை பற்றி எல்லாமே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வாரம் அந்த 1 அந்த 6 முடிக்க எல்லாமே டீட்டெயில்னால் ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த BB8 வந்துட்டு நம்ம அக்டோபர் 6 ஆரம்பிக்க போது நான் வந்துட்டு நான் ஃபைனலாக ஒரு செக் பண்ணி ஒரு பழைய சீசன்லாம் வந்தது கணக்கு வச்சு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்.
BB8 வந்துட்டு அக்டோபர் 6ஆம் தேதி தான் வரப்போகும். இல்லைன்னா அக்டோபர் 15ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் 2 டேட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி நம்ம அக்டோபர் 6ஆம் தேதி கிராண்ட் லான்ச் வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டுக்கெல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. வேர்த்து விறுவிறுக்க நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சரி.